நீங்க இணைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சார் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்போ இவர் வந்து ஒரு ஆபத்து நேரத்துல ஃபெலிக்ஸ் அவர்கள் இருக்கும் பொழுது சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆதரவு குரலா இருந்தாரு. ஆமா. ஆனா வந்து இவர் ஒரு கட்சின்னு வரப்போ ஒரு பாப்புலரான ஒரு சினிமா முகம் இந்த இடத்துல போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இல்லைங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கும் வந்து அண்ணன் சீமான் மேல எனக்கு வந்து அன்பு இருக்குன்னா இருக்குது. அதே அண்ணன் சீமான் என்கிட்ட சொன்னது, தம்பி மட்டும் வரட்டும்டா, நம்ம பின்னாடி இருந்து அண்ணா எப்படி எம்ஜிஆரை எப்படி வழி நடத்தினாரோ அதே மாதிரி நம்ம வழி நடத்தலாம், நமக்கு சிஎம் கூட வேணாம், அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு என்கிட்ட பேசியிருக்காரு. சீமான் அண்ணன் வந்து விஜய் அவர்களை சிஎம் ஆக்கலாம். ஆமா. வெளியே பிரஸ் மீட்ல ஒரு என்ன சொன்னாரு, தம்பி வரட்டும், நான் முதலமைச்சர்னா என் தம்பி துணை முதலமைச்சர் இருந்துட்டு போறான். ஓகே ஓகே. அப்படி நான் புரிஞ்சுக்கலாங்களா, விஜயை முதல்வராக்க சீமான் ஆசைப்பட்டார்னு புரிஞ்சுக்கலாம். உண்மையா? ஒரு உலக தமிழர்களின் நம்பிக்கையாக இன்னைக்கு வந்து நீங்க நினைச்சு பாருங்க, மலேசியால வந்து யார் மலேசியன்ஸ் மட்டும் தான் வந்தாங்களா? அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, யூகேல இருந்து வந்திருக்காங்க, கனடால இருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. ஒரு ஆடியோ லான்ச் பாக்குறதுக்காக உலக நாடுகள்ல இருந்து வராங்க. ஆடியோ லான்ச் பாக்குறதுக்காக இல்ல, ஆடியோ லான்ச் நீங்க நினைச்சுக்கிறீங்க. இட்ஸ் a tribute. லாஸ்டா பார்க்க போறோம் அப்படின்ற லாஸ்டா பார்க்க போறோம். மறைஞ்சிட போறாரா? இல்ல சார், ஒரு சினிமாவுடைய நிகழ்ச்சி லாஸ்ட். நீங்க யூ ஸ்டக் வித் சினிமா. நீங்க வந்து டிஃபேம் பண்ணனும் முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல கிடையாது. நான் இன்னையில இருந்து சினிமாவில் இல்லைன்னு அறிவிப்பு இருக்குல. ஜனநாயகனுடைய முதல் காட்சி பார்க்கற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா நான் கட்டாயமா பார்ப்பேன். நான் கேக்குறேன், இல்ல அந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன? ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? நான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லல. எப்படி ஒரு தேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸ் மட்டுமே வாக்காளர்களாகவும் அவங்க மட்டுமே நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி வருவாங்கன்னு கேட்கல. எதுக்குங்க நீங்க தியேட்டருக்கு வரவங்கன்னு அவங்களை வந்து சிறுமைப்படுத்துறீங்க? நீங்க தியேட்டருக்கு போனது சார், நான் சொல்லிட்டேன், நான் ஜனநாயகன் படம் தான் முதல் காட்சி பார்த்து வாய்ப்பு கிடைச்சா நான் பாப்பேன்னு சொல்றேன். அது மாதிரி தானே, அது ஒரு ஆர்வத்துல பாக்குறோம், விஜய் நபர் நம்ம ரசிக்கிறோம், பிடிக்குது, அதுன்றதுக்காக பாக்குறோம் சார். பட் அதுக்காக நம்ம பெரும்பான்மை மனிதர்கள் விஜயை நம்புகிறார்கள். மாற்றத்திற்கு இவரால் மாற்றம் தர முடியும் நம்புறாங்க. ஒரு கிறிஸ்தவ லாபி பண்றாங்க இவங்க. எப்படி பண்ண முடியும்? அப்படி திமுகவுக்கு சரியான வார்த்தை சொன்னா ராக்டில்னு சொல்லுவாங்கல்ல, நடுக்கத்துல இருக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் சொன்ன கருத்தை எப்படி சார் பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள்ன்றதுல முட்டு கொடுக்கறதுல முட்டு கொடுக்கலாம். அவர் ரெண்டாவது கிளியர் பண்றாரு, நான் சொன்னதுல நான் மாற்று கருத்தே கிடையாது, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். எந்த அடிப்படை? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சா சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வந்து வாய் திறக்கல? எத்தனை முறைங்க திருப்பரங்குன்றம்? அது ஒரு இத்து போன இஷ்யூங்க. அது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளரும் ரெட்பிக்ஸ் ஊடகத்தினுடைய ஆசிரியருமான திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. சுட சுட நாங்கள் இருக்கிற போல தேசிய செய்தி தொடர்பாளர் அப்படின்ற ஒரு பொறுப்போட நான் ஆரம்பத்தில் உங்களை நேர்காணல் செய்யணும்னு நினச்சேன், அதுக்கான நேரம் வந்து இப்போ கிடைக்கல. தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு நீண்ட கால ஊடகவியலாளர். நான் நியூஸில் பார்க்கும்போது திடீர்னு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா திடீர்னு சேர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஊடக பணியிலிருந்து அரசியலுக்காக உங்களுக்கு அரசியலில் போகணுன்னு ஒரு எண்ணமா, இல்லை திரு விஜய் அவர்கள் ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு, ஸோ அதில் நம்ம பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக நீங்கள் போனீங்களா சார்? இல்லை, ஊடக பணியிலேருந்து அரசியலுக்கு போகணுன்றது எனக்கு எண்ணம் இருந்ததே இல்லை. தாவேகா வந்து தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த அவர்கள் அழைத்தார்கள், இப்போ நான் பேசினேன். அப்போ அதற்கு முன்பே நான் ஒரு விஷயத்தில் கன்வின்ஸ் ஆகிட்டேன். என்னென்னா, இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது, அரசியல் மாற்றம் நடக்க போவதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நம்ம எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணியிருந்திருப்போம். எல்லா பெரிய நிகழ்வுகளையும் நம்ம நேரில் பார்த்துருப்போம், அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்போம், மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லியிருப்போம். ஆனால் அந்த நிகழ்வின் நம்ம வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்க மாட்டோம். இப்போ இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது, அந்த சேஞ்சில் ஒரு சின்ன துளியாக நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசையும் தான் இதுக்கு பின்னாடி. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணுறீங்கன்றப்போ நான் இப்படி கேட்குறேன், நான் இந்த ஆட்சி மாற்றம் நிகழணும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப விருப்பப்படுறீங்களோ? இல்லை, அப்படி இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ மக்களுடன் இணைந்து நிற்கிற ஒரு நிலைப்பாடு அந்த கட்சி எடுக்கும்போது அது நமக்கு வந்து ஏதுவாக இருக்கும்போது அது எனக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இல்லை, ஆட்சி மாற்றத்திற்காக அங்கே போகல, ஆட்சி மாற்றம் நிகழப்போகுது. இல்லை, ஆட்சி மாற்றம் நிகழணுன்றதை நீங்கள் விரும்புறீங்களான்னு கேட்குறேன். ஆப்வியஸா தாவேக்காக்கு முன்னாடியும் தான். ஓகே, இதுல என்ன மாற்றம்? ஏன்னா ஒரு ஊடகவியலர் வெளிப்படையா வந்து இந்த ஆட்சி மாற்றம் நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் அப்படி பேசினாலுமே அந்த ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சி சாயம் வந்து பூசிடுவாங்க இல்லையா? அதனால நான் எனக்கு எந்த கட்சி சாயம் இதுவரையும் பூசலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா கட்சி சாயம் பூசி இருக்காங்க. எல்லா சாயமும் பூசியாச்சு. பட் நான் இவ்வளவு ஆண்டுகள் வரையும் நானா தான் இருக்கேன். இன்னைக்குதான் அபிஷியலா நான் வந்து இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, கடந்த
ஒரு 2-3 வாரங்களாக எடுத்துக்கலாம். எப்போ நான் கட்சியில் நான் இணைத்து விடணும் அன்னையிலேருந்து நான் நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி ரெட் பிக்ஸின் ஆசிரியர் கூட போட்டுக்கிறது இல்லை. ஓகே, வெறும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தான். ஓகே, ஓகே. சார் இப்போ நீங்கள் ஒரு பேசும்போது நான் கவனிச்சிருந்தேன் சார், உங்கள் பேட்டியில் வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினா நான் போவேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்க இல்லையா? இந்த கான்செப்ட் வந்து அவர் உங்கள் கல்லூரி கால நண்பர்ன்றதுனாலயா, இல்லை நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவரை பார்க்குறீங்கன்றதுனாலயா, என்ன காரணம்னு கேட்குறேன் நான். ஃபஸ்ட்டு நான் வெயிட் பண்ணது உண்மை. ரெண்டாவது அவங்களுடைய கொள்கைகள்லாம் அறிவிக்கட்டுன்றது வெயிட் பண்ணது ரெண்டாவது. அதற்கப்புறம் அங்கே உள்ள அது வந்து கரெக்டான வழியில் போகுது, சரியான பாதையில் பயணிக்கிறாங்கன்றது என்ன நான் உணர்ந்தேன். இது எல்லாமே ஒரு ரீசன் இருக்க முடியாதுல்ல, பல்வேறு காரணங்கள் தானே ஒரு முடிவெடுக்கும். ஏன்னா விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு மாநாட்டுக்கும் பொழுது நம்ம பேசியிருக்கோம். அப்போ சில விமர்சனங்கள் நான் உங்ககிட்ட முன்வைக்கும்போது ஆமா அது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இப்போ கட்சியில் போய் சேர்ந்ததுனால அந்த விமர்சனங்கள்லாம் முற்றுப்புள்ளி வச்சதா பார்க்குறீங்க. என்ன விமர்சனங்களுக்கு நம்ம குறிப்பாக கவினுடைய விஷயத்தை பற்றி ஏன் பேசல? அன்னைக்கே நான் அது மட்டும் இல்லை சார், இல்ல ஒன் பை ஒன்னா நீங்க கவின்னு சொல்றதுனால அன்னைக்கே நான் சொன்னேன், அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்துல முதல் தீர்மானமே அதான். இரண்டாவது தீர்மானம் தூய்மை பணியாளர்கள் பற்றி. இல்ல விஜய் அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க நீங்க சொன்னீங்க. ரைட், அப்ப அன்னைக்கு பண்ணல. இப்பயும் அதே நிலை. அந்த கட்சி அன்னைக்கு தீர்மானம்ன்றது ரெசல்யூஷனுங்க. ஆமா, அது என்னைக்குமே அழிக்க முடியாதுல்ல. அடுத்த இஷ்யூ சொல்லுங்க. இப்போ அவர் மேல வைக்கக்கூடிய சில விமர்சனங்களும் சினிமா முகத்துல போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க இல்ல அதை நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் வாட்ச் பண்ணும் பொழுது ஒரு திரையாளுமை வந்து கட்சி தொடங்கினாரு, அங்க போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்றப்போ உங்க மேல வைக்கப்பட்ட திரையாளுமைன்னு நான் அதை நினைக்கலங்க. திரையாளுமைன்னும் போது எந்த ஒரு தலைவனுடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி வந்து ப்ரொக்ளமேஷன். மக்களுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முன்னாடி சொல்லிட்டு செயல்படுறது. இப்போ அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யாருன்னு மக்களை தானே கேட்டு அந்த ப்ரொக்ளைம் பண்ண சொல்றாரு. அது மாதிரி இன்னைக்கு ஒரு கட்சி திமுகவோ அதிமுக 2 கட்சி எடுத்துக்கோம். திமுக கொள்கை எதிரி பாஜக இனி கூட்டணியே இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்களா? இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப நேர்மையுமே வச்சிருக்காங்க. அப்ப நேர்மையற்ற தனம் தானே அது. ஆமா, இல்ல சொல்லியுமே வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், அப்ப நேர்மையற்ற தனம் தானேன்றேன். இல்ல இன்னைக்கு விஜய் சொல்லக்கூடியவர் நாளைக்கு வைக்க மாட்டாரா? இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. அதுக்கு அடுத்தது நான் வந்து என்னுடைய அடுத்த 30 ஆண்டு கால வாழ்க்கையை நான் உறுதியாக மக்களுக்கு தான் செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தும் மறுபடியும் சினிமாவுக்கு வந்துருவாருன்னு இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு லீடர்ஷிப்புக்குன்னா ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அது மக்கள்கிட்ட முன்னாடியே சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ முன்னறிவிப்பு ரொம்ப முக்கியம்னு பார்க்குறீங்க? இல்லை, முன்னறிவிப்பு இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், இதுதான் என்னுடைய எதிர்காலம், நான் இப்படி தான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரியலாக கமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அன்கமிட்டடாக நான் வந்து இங்கேயும் தொட்டுப்பேன் அங்கேயும் தொட்டு பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் நிலைப்பாடு இருக்குல்ல, அப்போ அது மாதிரி ஆளுமைகள் சொல்லவே மாட்டாங்க. இல்லை 30 வருஷம் வந்து தன்னோட இளமை காலம் முழுக்க சினிமாவில் செலவழிச்சிட்டாரு. 50 வயசு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்ட ஒரு முதுமைக்கான பணியின் தொடக்கம். நான் 51 தாங்க. நம்ம 50 வயசு இளைஞர்கள் அப்படின்னு 80 வயசு தாங்க ரிட்டையர்மெண்ட். ஓகே ஓகே. அப்ப நீங்க இந்த 50ல இருந்து 30 வரைக்கும், சாரி 60 வயசு தான் ரிட்டையர்மெண்ட். ஓகே சார். இப்ப 50ல இருந்து நீங்க ஒரு 70, இப்ப 70 வயசுக்கு மேல தான் நிறைய பேர் இங்க சீஃப் மினிஸ்டர் எல்லாம் ஆகுறாங்க. ஆமா. இந்த 50 வயசுல இருந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முதிர்ச்சியான பருவம்னு பாக்குறீங்களா? இல்ல நம்ம இல்லங்க, நான் வந்து 50 ஆண்டுகள் எனக்காக சம்பாதிச்சிட்டேன். இனிமே சமூகத்துக்காக நான் வந்து ஒர்க் பண்ண போறேன். ஸோ அதில் என்ன பண்ண அந்த காலகட்டம் ஒரு சரியான ஒன்று தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சரியான காலகட்டம் தான். ஸோ அவர் மேலே வைக்கக்கூடிய அந்த 30 ஆண்டு காலம் வந்து ஒரு இளமையில் வந்து நல்லா சந்தோஷமாக சினிமாவில் இருந்துட்டு அதன் பிறகு வந்து நான் மார்க்கெட் போயிடுச்சுன்னு வார்த்தை நான் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு இன்றைக்கும் அவருக்கான மார்க்கெட். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவருக்கு எதுக்கு இந்த ஆப்ஷனு? பணம் நிறைய இருக்குல்ல, இங்கே இருக்கு, சொகுசாக வாழ முடியும். ஆமாம், வெளிநாட்டில் போய் சினிமாவே பிடிக்கலன்னு வச்சுக்கலாமே, சினிமாவில் போய் இப்போ வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆக முடியல. மற்ற நிறைய நடிகர் துபாயில் இருக்காங்க, அவங்க வந்து துபாயில் தான் வாழ்றாங்க. அது மாதிரி இவர் ஐரோப்பிய நாடுகள்லையோ காசு ஒரு தீவே கரேபியன் நாடுகளில் ஒரு தீவை வாங்கிட்டு கூட ஜாலியாக வாழலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்புடைய சார், நான் அதில் மாறுபடலைங்க. ஐநா நீங்கள் சொல்கிறீங்களா நல்லா சம்பாதிச்சுட்டு அப்படின்னு, இல்லை அது ஏன் எதற்காக இந்த சிந்தனை வருது? நம்ம மக்கள்கிட்ட இருந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம், நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு இந்த சிந்தனை வந்து நோபல் சிந்தனை இல்லையா? இல்ல அந்த சிந்தனை வரவேற்கக்கூடியது சார். பட் நம்ம ஒரு போர்ட்ரேட் பண்ண இடத்துல போறோம், ஒரு உலக தமிழர்களின் நம்பிக்கையாக இன்றைக்கு வந்து நீங்க நினைச்சு பாருங்க, மலேசியால வந்து யார் மலேசியன்ஸ் மட்டும் தான் வந்தாங்களா? நிறைய தமிழர்கள் அங்க இருக்காங்க, நிறைய தமிழர்கள் அவரை பார்க்க வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம உலக நாடுகள்ல இருந்து வந்தாங்களா இல்லையா?
எனக்கு அவ்வளவு தெரியல சார். உலக நான் நாடுகள்ல சொல்றேன். இருந்து வந்தாங்களா? அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க, யூகேலேருந்து வந்திருக்காங்க, கனடாலேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து நிறைய பேர் ஆக்சுவலி போயிருக்காங்க. ஒரு ஆடியோ லான்ச் பாக்குறதுக்காக உலக நாடுகள்ல இருந்து வராங்க. ஆடியோ லான்ச் பார்க்கறதுக்காக இல்லை, ஆடியோ லான்ச்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இட்ஸ் ட்ரிபியூட். ஓகே, லாஸ்டா பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் ஒரு அப்படின்னு அவர் அப்புறம் மறைஞ்சிட போகிறாரா? இல்ல சார், ஒரு இல்லைங்க. சினிமாவுடைய நிகழ்ச்சி லாஸ்ட் நீங்க யூ ஸ்டக் வித் சினிமா. நீங்க வந்து டிஃபைம் பண்ணணும்னு இல்ல முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல கிடையாது. இல்ல, இல்ல. நான் இன்னையில இருந்து சினிமாவில் இல்லைன்னு அறிவிப்பு இருக்குல்ல, அதுதாங்க அங்க ஹைலைட். சினிமா கிடையாது அங்க ஹைலைட். சோ அது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாதுங்க. அது ஆடியோ லான்ச்சே கிடையாது. ஒரு ட்ரிபியூட் ஒரு மாதிரி. ட்ரிபியூட். இன்னையில இருந்து நான் ஃபேர்வெல், அந்த ஃபேர்வெல்ல நானும் போய் கலந்துக்கணும் அப்படின்றது தான் அது. இப்போ மலேசியால வந்து அவர் வைக்கிறாருன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுனால தான் மலேசியாவுக்கு போறாரு. அதுக்கு எதுக்கு என்ன தொடர்பு? இல்ல என்ன சார் காரணம்? நம்ம இங்க தமிழ்நாடு 1,00,000 பேர் உட்கார்றது ஸ்டேடியம் எங்க இருக்கு? இல்ல இல்ல, நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. கரூர் எதுக்கு போய் அங்க நீங்க சேர்க்கறீங்க? இல்ல இது ரொம்ப மூர்க்கத்தனமான புத்தி இல்ல இல்ல இல்ல. இத முன் வச்சாங்க சார். கரூர் இன்சிடென்ட் உண்மை நடந்தது எதுக்கு நான் கேக்குறது? 1 lakh people சென்னைக்குள்ள வந்துட்டு போனா சென்னை என்ன ஆகும்? சம்பிக்கும் தான். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை தான். இப்ப 1,00,000 பேர் உட்கார்ந்து இண்டோர் ஸ்டேடியம் எங்க இருக்கீங்க? இல்ல தமிழ்நாட்டுல வேற இடத்துல கிரவுண்டே இல்ல. எங்க இருக்குது சார்? கிரவுண்ட் இல்ல. எந்த காட்டுங்க நீங்க? 1,00,000 பேர் மதுரைக்கு போனா மதுரை என்ன ஆகும்? சரி, எல்லா சிட்டியும் நான் கேக்குறதுக்கு இல்ல சார். you answer me. இல்ல கரெக்ட் சார். 1,00,000 பேர் இல்ல சார், 30,000 பேர் 40,000 பேர் இடத்துல அசம்பிள் ஆனாலே அங்க பெரிய வந்து ஒரு நெருக்கடி ஏற்படும் தான். அப்போ கட்டமைப்பு இல்ல, உட்கட்டமைப்பு இல்லைங்க. சோ அதனாலதான் மலேசியாவை தேர்ந்தெடுத்தாரு. அதுதான் பிரதான reason. நான் தெரிஞ்சுக்காக தான் கேட்டேன். இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கல. இல்ல இல்ல உண்மையா சார், தெரிஞ்சுக்காக பிரதான ரீசன் அதான். ரெண்டாவது, இந்த அரசுகள் போதிய பாதுகாப்பும் அனுமதியும் தருமா? இல்ல அது விஜயுடைய வருகை முதற்கொண்டே அவங்க பல சிக்கல்கள் கொடுக்குறாங்க தான், நம்ம அதெல்லாம் மறுக்கிறது கிடையாது. இதெல்லாம் காரணம் தான் அங்க போய் ஆடியோ லான்ச் வச்சது. இப்போ நீங்க இணைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சார் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இப்போ இவர் வந்து ஒரு ஆபத்து நேரத்துல ஃபெலிக்ஸ் அவர்கள் இருக்கும் பொழுது சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆதரவு குரலா இருந்தாரு. ஆமா. ஆனா வந்து இவர் ஒரு கட்சின்னு வரப்போ ஒரு பாப்புலரான ஒரு சினிமா முகம் இந்த இடத்துல போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இல்லைங்க, கேள்வி அப்படி கிடையாது, வச்சாங்க. அப்படி கிடையாது. சரி, இன்னைக்கும் வந்து அண்ணன் சீமான் மேல எனக்கு வந்து அன்பு இருக்குன்னா இருக்குது, மரியாதை இருக்குன்னா இருக்குது. அதுக்கு அதுக்கு என்ன தொடர்பு? அது என்னுடைய பர்சனல் லைஃப்க்கு அதுக்கு என்ன தொடர்பு? ஸோ நம்ம இதை இப்படி கம்பேர் பண்றதே ஒரு கம்பேர் பண்றது பார்க்கலங்க. இப்போ நீங்க டிவி கேல அதே அண்ணன் சீமான் என்கிட்ட சொன்னது, தம்பி மட்டும் வரட்டும்டா, நம்ம பின்னாடி இருந்து அண்ணா எப்படி எம்ஜிஆர் எப்படி வழி நடத்தினாரோ அதே மாதிரி நம்ம வழி நடத்தலாம், நமக்கு சிஎம் கூட வேணாம், அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு என்கிட்ட பேசியிருக்கிறாரு. சீமான் அண்ணன் வந்து விஜய் அவர்களை சிஎம் ஆக்கலாம். ஆமா, புது தகவலா இருக்கு சார். இல்ல உண்மையிலே. ஓகே, எப்படி சார் அது அந்த இடத்துக்கு வந்து வார்த்தை சொல்லியிருப்பாருன்ற மாதிரி அது பெரிய ஒரு. அப்போ இந்த மாநாடுகளுக்கு முன்னாடி அவருடைய கொள்கையெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெரிய பிரஸ் மீட்ல ஒரு என்ன சொன்னாரு, தம்பி வரட்டும், நான் முதலமைச்சர்னா என் தம்பி துணை முதலமைச்சர் இருந்துட்டு போறான். இல்ல, என்கிட்ட இதை சொன்னார். ஓகே ஓகே. நான் வந்து அந்த என்னுடைய முதல் கைதுக்கு முன்பு சார் அப்படி நான் புரிஞ்சுக்கலாங்களா, விஜயை முதல்வராக்க சீமான் ஆசைப்பட்டார்னு புரிஞ்சுக்கலாம்? உண்மையா? ஓகே, ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அது பல பேருக்கு பல எதிர்வினைகளா வந்து வரும். இது அதனால வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன். அது வந்து இவருடைய கட்சி மாநாடு, இவருடைய கொள்கைகள்லாம் அறிவிப்பதற்கு முன்பு. ஓகே, அதுதான் சொல்றேன். அதுதான் நான் வந்து கேட்கிறேன். நான் இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில போய் நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு அவர் வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி அதிமுக ஒரு குரட்டே இல்லாம நான் தான் எதிர் அப்படின்ற மாதிரி நிக்க வைக்கிறாரு. சோ கால்ட் எல்லா கட்சிகளுமே அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியா தான் வந்து இருக்கு. நீங்க ஒரு ஊடகவியலாளராக போயிருக்கீங்க, மற்றவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், டேட்டா சொல்லுக்கு தெரியும், புள்ளி விவரங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம டைரக்டா இந்த போட்டி அப்படின்றது வெற்றி பெறும் அப்படின்றது நிலைப்பாடா இருக்கு. இது மற்ற தேர்தல் மாதிரி போட்டின்னு நினைக்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டு அரசியல் புரட்சி சொல்ல வரீங்க. பெரிய சேஞ்சுங்க அப்படின்னு நினைச்சீங்க. வாக்கு அரசியல்ல ஒரு புரட்சின்னு வச்சுங்களேன். அதுதான் சொல்ல அரசியல் வாக்கு அரசியல்ல ரொம்ப தெளிவா தான் வந்து நான் வார்த்தைகளை பயன்படுத்துறேன். வாக்கு அரசியல ஒரு புரட்சினே வச்சுக்கோங்க. இந்த வாக்கு அரசியல புரட்சி ஏற்படுத்துற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே இருக்குதுன்னு அது மட்டும் இல்ல ரீசன். இங்க மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. ஏன்னா இவ்வளவு காலமா இந்த ஊழல்வாதிகள்ட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை பார்த்தே ஒரு 2 ஜெனரேஷன் இருக்கு. நாங்களும் பார்த்ததே இல்ல. அப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கடன் வாங்கினதை உருட்டிட்டு இருக்காங்களே. ஜெயரஞ்சன் அவர்கள் பேச பல பேர் உருட்டுறாங்கல்ல. ஓகே, அப்ப இது மாதிரி அது ஊழல் பண்றதுக்காக வாங்கப்பட்ட கடன். சரிங்களா? அப்ப ஒரு நேர்மையான ஆட்சியை யாரும் பார்க்கலையே. அப்ப எல்லாருமே உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாருமே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தானே இருக்காங்க. அந்த சேஞ்ச் வந்து தாவேக்கா மூலமா வரும்னு அவங்க நம்புறாங்க. இல்ல அது ஏன் தாவேக்கா தான் ஏன்னு கேக்குறேன். எப்படி தாவேக்கான்னு மக்கள் நம்புறாங்க.
ஸோ விஜய் மேல அந்த எங்க தலைவர் மேல நம்பிக்கை இருக்கு. விஜய் அவர்கள் மேல எல்லாருமே அன்பு செலுத்துறாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் பெரிய புகழுக்கு சொந்தக்காரரு, பெரிய உள்ளான வெறுப்பெல்லாம் சினிமாவில் யாருக்கிட்டே அவர் சம்பாதிச்சது கிடையாது. எல்லா தரப்பு மக்களும் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் முதல் கொண்டு பார்ப்பாங்க. பட் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றது ஒரு காலத்துல வந்து ரஜினி அவர்களுக்கு இருந்தது. அவங்க நம்புறாங்களே, ஒரு காலத்தில் தானே இருந்தது, இன்றைக்கு இல்ல சார். அது இன்னைக்கு விஜய் அவர்கள்கிட்ட வந்திருக்கு, இன்னைக்கு இருக்குல்ல. அப்ப இதுதானே சரியான நேரம்ன்றாங்க. தேட்டருக்கு போறவங்க எல்லாம் ஓட்டுக்கு போட்டுருவாங்க அப்படின்ற மைண்ட் செட். ஏங்க நீங்க அங்க போய் செலவு பண்ணி படம் பாக்குறாங்க? அதுதான் சார் சொல்றேன். அப்ப சும்மா நான் வந்து அதுக்கு பின்னாடி ஜனநாயகனுடைய முதல் காட்சி பார்க்கற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா நான் கட்டாயமா பார்ப்பேன். நான் கேக்குறேன், இல்ல அந்த ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. இல்ல நான் கேக்குறேன், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன? ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? நான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லல. எப்படி ஒரு தேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸ் மட்டுமே வாக்காளர்களாகவும் அவங்க மட்டுமே நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி வருவாங்கன்னு கேட்கல. எதுக்குங்க நீங்க தியேட்டருக்கு வரவங்கன்னு அவங்களை வந்து சிறுமைப்படுத்துறீங்க? நீங்க தியேட்டருக்கு போனது இல்லையா? சார் நான் சொல்லிட்டேன், நான் ஜனநாயகன் படம் தான் முதல் காட்சி பார்த்து வாய்ப்பு கிடைச்சா நான் பாப்பேன்னு சொல்றேன். அது மாதிரி தானே, அது ஒரு ஆர்வத்துல பாக்குறோம், விஜய் நபர் நம்ம ரசிக்கிறோம், பிடிக்குது, அதுன்றதுக்காக பாக்குறோம் சார். பட் அதுக்காக நம்ம பெரும்பான்மை மனிதர்கள் விஜயை நம்புகிறார்கள். மாற்றத்திற்கு இவரால் மாற்றம் தர முடியும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினது அவருடைய கடின உழைப்பும் அவர் மக்கள்கிட்ட சொல்ற செய்தியும். அவருடைய கட்சியில பல ஆண்டு காலமாக பயணிச்சவங்க அஜிதா, அந்த கட்சியில இருந்த ஒரு நபர். கிட்டத்தட்ட அவங்க அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய வேலை செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் தெரியுது. அந்த நபர் வந்து காரை வந்து மறிக்கிறாங்க, அங்கேயே போராட்டத்துக்கு உட்காடுறாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை நேர்ல பார்க்கல. நிறுவனம் கட்சி பெருசா, தனிநபர் பெருசா? கட்சி தான் பெருசு. அப்ப அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கட்சி மேல வந்திருக்கணும். கட்சி சரியான நேரத்தில் சரியான பொறுப்புகளை தரும், நம்ம அமைதியா இருந்திருக்கணும்ட்டு. அதுதான் இதுக்கு பதில். இல்லை, அவங்க பண்ணானிக்கே வேற ஒருத்தருக்கு மாவட்ட செயலர் கொடுக்குறாங்க. they know what is good for party, what is good for that individual. சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து மீட்டிங் வைக்கும்போது ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு வாப்பா நாளைக்கு கிளம்பிப்பாப்பா நேரில் பார்க்க சொல்லி பார்க்குறாங்க. அறிவாலயத்தில் போன வருஷம் எனக்கு வந்து வாய்ப்பு தரல. ஐ திங்க் விக்ரமராஜாவுடைய மகன் பிரபாகரனுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியில இருந்தா ஒருத்தர் போய் அறிவாலயத்தை முற்றுகையிட்டாரு. அன்னைக்கு வந்து செய்தியாச்சு அது. அதையும் வந்து யாருமே பேசுறது இல்ல. ஸோ இவர் வந்து இது கட்சிகள்ல இருக்குங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாத கட்சியே இருக்காது. அண்ணா சொன்ன மாதிரி தான், நான் தோட்டத்தை உருவாக்க முயன்றினேன், ஒரு பெரும் காடா மாறிக்கும் போது அது நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? ஃபாரஸ்ட்டை நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? விஜய் அவர்களுடைய கட்சியும் இது பர்சனலாக கூட இருக்கலாம் சார். இப்போ நீங்கள் போய் சேர்ந்ததுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து எனக்கு அந்த கேள்வியில் உடன்பாடே கிடையாது. திரும்ப அவர்கள் வந்து RSS பெற்றெடுத்த பிள்ளைன்றாரு, நீங்க வந்து கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று கூடுறீங்க. எது உண்மை? இல்லை நானுமே இந்த ஒரு இல்லை அங்க நான் போயிருக்கேங்க, வேற யாருங்க, என் பேர் மட்டும் தாங்க கிறிஸ்டியன் பேர்ல ஆதவர்ஜன். அவர் வந்து கிறிஸ்டியன் கிடையாது. இல்ல திருமணம் பண்ணது, ஒரு பெண் எடுத்தது எல்லாம் அவங்க அவர் வந்து திலகம். அந்த இந்த கேள்வி நான் கேட்கறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி எதுக்கு அதை கேக்குறீங்க? விமர்சனம் வருது இல்லையா? எல்லா விமர்சனமும் வந்து உண்மையா? விமர்சனம்ன்றது விமர்சனம், அது அவதூறு. ஒரு கிறிஸ்தவ லாபி பண்றாங்க இவங்க, எப்படியா பண்ண முடியும்? அப்படி திமுகவுக்கு சரியான வார்த்தை சொன்னா ராக்டல்னு சொல்லுவாங்கல்ல, நடுக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க. எதாவது சொல்லிட்டே இருக்கிறது. அதை அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து ஒரு வரிசைப்படுத்தி ஒரு 20 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வரும். ஆனால் திருமாவளவன் சொன்ன அந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? RSS பெற்றெடுத்த பிள்ளைகள்ன்றதுல முட்டு கொடுக்கலாம். அவர் ரெண்டாவது கிளியர் பண்றாரு, நான் சொன்னதுல நான் மாற்று கருத்தே கிடையாது, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். எந்த அடிப்படை? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சா சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் வந்து வாய் திறக்கல? எத்தனை முறைங்க திருப்பரங்குன்றம்? அது ஒரு இத்து போன இஷ்யூங்க. அது அத்தனை பேர் மக்களுடைய நம்பிக்கையை நம்ம வந்து, யாருடைய நம்பிக்கை? இந்துக்களுடைய நம்பிக்கை, இஸ்லாமியரோட நம்பிக்கை, எல்லாமே இஸ்லாமிய அந்த லோக்கல் இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க? போராட்டம் பண்றாங்களா? லோக்கல் இந்துக்கள் போராட்டம் பண்றாங்களா? பண்றவங்கலாம் இப்போ யாரும் இந்த ராமராமிக்கு மாதிரி எந்த அந்த ஊருக்கு இல்ல. அதில் நம்ம குறைந்தபட்ச கருத்து சொல்லணும். 2 பேரும் நாடகம் ஆடிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களும் அமைதியா இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்களும் ஊதுறீங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இட்ஸ் அ டிராமாங்க. அந்த டிராமா வந்து அப்பட்டமா இப்ப வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன், திமுக வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்குறனால ஓகே, இவர் வந்து ரொம்ப பேசுறாரு, சம்பந்தமே இல்லாம திரும்ப வந்து உங்களை வந்து சொல்றாரு அப்படின்னா அது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அவர் கூட ஆரம்பம் காலியாது இல்ல. விசிகாவுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு போதும் சொல்றீங்க. என்ன காரணம்? இதுதான் திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா, அப்ப தலித் மக்கள் நீங்க என்னவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு நடிகர் வந்து கட்சி தூரம்னா நாங்களாம் ஓட்டு போட்டுருமா? அந்த அளவுக்கு இந்த மக்களை நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எதுக்கு அவங்களுக்கு சிறுமைப்படுத்துறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லா மாற்றம் வேணும்னு விரும்பும்போது அவங்க விரும்பக்கூடாதா? எங்களுக்கு மாற்றத்துக்கான தலைவர் தான் திரும்ப இருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க?
இப்ப நீங்க ரெண்டு விதமா சொல்றீங்க. ஒண்ணு திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு திருமான்னு சொல்றீங்க. இல்லைங்க, அதே காரணம் தான் வந்து காரணம் இந்த வந்து கூடாரம் இங்க காலியாகும். திமுகவுடைய கூடாரமும் காலியாகும், விசிகேட கூடாரமும் காலியாகும். இங்க எப்படிங்க தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்போது விசிகே கேடட்ஸ் மட்டும் தனியா ஒதுக்கி விட்டா மாற்றம் நடக்கும்? அப்படி நடக்காது. அவங்களுக்கு என்று ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்காக ஒரு தலைவர் அவர்களுக்கான நம்பிக்கை போயிடுச்சு. நீங்க எதுக்கு டிஎம்கேவோட பி டீம் மாதிரி இல்ல அப்படி நம்பிக்கை போயிடுச்சுன்ற அளவுக்கு இப்ப தலித் மக்களுடைய நன்மைக்காக விஜய் நம்பிக்கை கொடுத்துட்டாரு கேள்வி கேட்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கூட்டணி அரசுல தானே இருக்காங்க. இன்னைக்கு வேங்க வயலுக்கு என்னங்க பண்ணாங்க? இன்னைக்கு நீங்க விமர்சனம் நான் கேக்குறது சொல்லுங்க. 30 ஆண்டுகள் உழைப்பு இருக்கு இல்லையா? அவதூறு பேசல. வேங்க வயலுக்கு விசிகே என்ன பண்ணுச்சு? விசிகா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன் பண்ண? உங்களோட கூட்டணி ஆட்சி தானே நடக்குது. கூட்டணி ஆட்சி நடக்கல சார், கூட்டணி கட்சி தானே ஆட்சி பண்ணுது. கூட்டணி கட்சி ஆட்சி பண்ணுது, அவங்களே ஆட்சி அதிகாரத்துல போய் கேட்கலாமே. ஐ வில் வித்ட்ரான்னு சொல்லாமே. உங்களை சப்போர்ட் நான் அடுத்த எலெக்ஷன்ல சேர மாட்டாங்கன்னு யூஸ் கிடையாது சார். யூஸ் கிடையாது. 4 எம்எல்ஏ வந்து வெளியே வந்துட்டாங்க. திமுக ஆட்சி கலைஞ்சிர போகுது. கட்சியா இல்லையா? கட்சி தான் சார். கட்சி தானே. அடுத்த முறை இப்ப சொல்லட்டுமே, எலெக்ஷன் சொல்லட்டுமே. ஏன் நாங்க சொல்லணும்? நம்பி எங்க போய் நிக்கிறதுனாங்கன்னு கேட்பாங்க. நான் விஜய் என்ன நம்பிக்கைக்குரியவரா? அவருடைய தர்க்கம் இதுவரையும் ரொம்ப நேர்மையா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். திருமாவுடைய தர்க்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தே இப்ப இல்லையே. ரொம்ப வீக்கான தர்க்கம்லாம் வைக்கிறாரு. சீமானும் தாவேகா விஜயும் வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள்லாம் எப்படி அது? ஹவு யூ ஹாவ் டு கம் அப் வித் சம் ஃபேக்ட், ரைட்? ஃபேக்டா இல்லையா அதுல? சீமானவர்கள் நேற்றைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, எப்படி வந்து இன்னைக்கு மதம் சாதி ஒரு போதையா இருக்கு, இன்னைக்கு தனியா சினிமான்றதே ஒரு மதமா உருவாகி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தான் கார்னர் பண்ணி சொல்றாருங்க. இப்போ நம்ம திருமாவர்கள் மீது நீங்க சொல்லும் பொழுது அவருடைய கூடாரம் காலி ஆகுது, திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு, முட்டு விடுறாருன்னு சொல்றீங்க நீங்க. ஆனா சீமானவர்கள் வைக்கக்கூடிய அந்த வாதத்தின் மூலமா நீங்க இங்க இருந்து ஓட்டு போயிடும், அங்க இருந்து ஓட்டு தானே போவோம். இல்ல அங்க இருந்து ஓட்டு போனாலுமே பெரிய லாஸ் கிடையாது, அந்த அளவுக்கு இவர் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரு? சீமானவர்கள் இல்லைங்க, அவருடைய வாக்குகள் தானே போகும் சார். அந்த கட்சியில இருக்கவங்க யார் ரசிகர்கள் கிடையாது, அவங்க தமிழ் தேசிய கொள்கைக்காக வந்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், ரைட்? நம்பர்ஸ் இஸ் கோயிங் டு பி நம்பர்ஸ். வெயிட் பண்ணுங்க. 26ல் நிற்க போறாங்க. நீங்க வந்து இது வரைக்கும் கட்சி சார்பா ஒரு பேரளவுக்கு ஒரு பூத் மீட்டிங் சொல்லிட்டு நடத்திட்டாங்க. ஆனா அடிமட்ட அளவுல இது வரைக்கும் எந்த ஸ்ட்ராங்கும் பண்ணல. உங்களுக்கு எப்படி தெரியாது? வெளியே சார் சார் நானும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன், என்ன சார்ந்த கிராமங்கள் நகரங்கள்லாம் இருக்கு, அங்க நம்ம பாக்குறோம்ல சார், அங்க பார்த்து எதுவும் பண்ணலீங்களே? இல்லைங்க, 2-3 ஐ திங்க் லாஸ்ட் வீக்ல எல்லா பொறுப்புகளும் போட்டிருக்காங்க. கிராஸ் ரூட் லெவல்ல வேலை செய்யறாங்க. இதை வந்து செய்தியாக்க மாட்டாங்க. அதுதான் இங்க செய்தியாக்கணும். இல்ல விஜய் அவர்கள் சின்ன ஒரு ட்வீட் போட்டா கூட அதுதான் ஃபிளாஷ் நியூஸ், அது செய்தி ஆகுது. இவங்க லோக்கல்ல வேலை செய்யறத வாங்க இந்த இடத்துல இந்த பூத் கமிட்டி நாங்களாம் பேசிட்டு இருக்கோம், இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு செய்தி ஆகணும்ல. அது செய்யறது இல்லை, அவ்வளவுதான். அப்படியே செஞ்சாலும் அந்த செய்தி வெளில வராது. சரி, நிறைவான கேள்வி சார். இப்போ நீங்க தேசிய செய்தி தொடர்பாளர்ன்ற பொறுப்பு கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு மாநில கட்சி, தேசிய செய்தி தொடர்பாளர்னா எப்படி சார்? என்னங்க அது? அதிமுக மாநில கட்சியா அகில இந்திய கட்சியா? அது அதிமுக மாநில கட்சி தான், ஆனா அங்கங்க கிளை இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ கர்நாடகா அதுலயும் தேசிய செய்தி தொடர்பாளர் இருக்காரு, எல்லா கட்சிகளும் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால தமிழக வெற்றி கழகம் தேசிய செய்தி தொடர்பாளர். இப்போ பல்வேறு இடங்கள்ல வந்து கிளைகள் வந்து தொடங்கும் திட்டம் இருக்குது. ஏன்னா நாங்க வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால கேரளாலாம் வந்து கட்சி வந்து வளரும், கிட்டத்தட்ட வந்து அங்க காங்கிரஸோடு கை கொடுத்து ஆட்சியே வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி சார் அது? உண்மைதான். அது கேரளால தமிழக வெற்றி கழகமா? ஏன் கேரளால தமிழக வெற்றி கழகம் கூடாதுன்னு கேக்குறேன். எப்படி சார் கேரளா மக்கள் ஏத்துப்பாங்க? தமிழக நீங்க தானங்க சொல்றீங்க அங்க வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிக்கிறாங்க சார். கோபி நடிகர் கோபி என்னவா இருக்கிறாரு இப்போ பிஜேபியில சேர்ந்து, கேரளாவை சேர்ந்து? சார் நான் என்ன சொல்றேன், தமிழக இல்லையா இருக்கிறார் சார். இல்ல அவர் நடிகர் தானாங்க சார், நடிகர் தான் சார். தமிழக வெற்றி கழகம் எப்படி கேரளாவில் அதே பேரோட பெங்களூர்ல பிரான்ச் ஓபன் சார்? அவங்க ஒரு மொழி சார்ந்த அடையாளத்தோட இல்ல, அவர் தேசிய அளவுல நான் தலித்துகளை ஒருங்கிணைக்க போறேன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இருங்க, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, எங்களுக்கு என்ன சார் ஏற்றுக்கொள்ள முடியல? அங்க மட்டும் இல்லைங்க, கர்நாடகாலையும் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது. ஸ்டில் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கிளைகள் இருக்குன்னு சொல்லுங்க. ஹி ஹேஸ் செல்வாக்கு அங்க இருக்குது. ஓகே, அதை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அங்க வந்து ஆந்திராவில் உள்ள கட்சிகள் பயன்படுத்திப்பாங்க. கூட்டணி கட்சிகள்ல இன்னைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல பேர் விஜய் அவர்கள்ட்ட போக விரும்புறாங்கன்றது நமக்கு பார்க்க முடியுது. ரைட். பட் விஜயவர்களுடைய கட்சிக்கு தாவேகாவுக்கு காங்கிரஸ் வருமா? வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா நான் நம்புறேன்.
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் வருமானதை நான் கேட்க விரும்புறேன். திமுக கூட்டணி இல்லை, மற்ற கட்சிகள் பற்றி எனக்கு தெரியாதுங்க. காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கூட்டணி அமைப்பாருன்றது ஒரு வலுவான கூட்டமைப்பு போது காங்கிரஸ் மட்டுமே ஓரளவு வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்லை, கூட்டணி முக்கியமா, மக்கள் திரள் முக்கியமா? மக்கள் திரள் தான் முக்கியம், மக்கள் திரள் ஓட்டு தான் போறது தான் முக்கியம். கூட்டணியே இல்லை கூட மக்கள் ஓட்டு போட வெற்றி பெற போறாங்க. அதான் நடக்கும். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார். தேங்க்யூ.